அக்கா, இந்த மாசம் சம்பளம் 15,000 போட்டாங்கக்கா. வீட்டு செலவெல்லாம் போக மீதி இருக்க காசுக்கு இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலாம்க்கா. ம். இது வரைக்கும் நம்ம பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடினதே இல்லை. ஆனா இப்போ சூப்பரா கொண்டாடிடலாம்க்கா. ஆமாண்ணா. சின்ன வயசுல நம்ம பட்டாசு வாங்கி தர யாருமே இல்லை. இப்போதான் நீங்கள் இருக்கிறீங்களே, இந்த வாட்டி தீபாவளியை செம்மையாக கொண்டாடலாண்ணா. அக்கா, இந்த மாசம் என்னென்ன செலவு இருக்குன்னு சொல்லுக்கா. அண்ணாச்சி கடையில ஒரு 5,000 ரூபாய் பாக்கி இருக்குடா. அண்ணாச்சிக்கல் 5,000 ரூபாய்க்கா. இந்தக்கா கொடுத்துருக்கா. அப்புறம் இந்த மாசம் வீட்டு வாடகைக்கு ஒரு 4,000 ரூபாய் கொடுக்கணும்டா. வீட்டு வாடகை 4,000 ரூபாயா? இது கொடுத்துருக்கா. அப்புறம் மேல் வீட்டு அக்காவுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுக்கணும்டா. நிறைய டைம் வந்து கேட்டுட்டாங்க. ஓ அப்படியா? இந்தக்கா அவங்க கிட்ட கொடுத்துரு. டே, இன்னும் 3,000 இருக்குடா. இதை வச்சு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிக்கலாம். அப்புறம் தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் ஒரு 5,000 ரூபாய் கட்டணும்டா. காலேஜ்லேருந்து ஒரு 4-5 தடவை கால் பண்ணிட்டாங்க. ஓ 3,000 தான் இருக்கு. சரிங்கக்கா, இன்னும் 2,000 தேவைப்படுது. நான் ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையே கேட்டு பார்க்குறேன். அண்ணா, தீபாவளி பட்டாசு வாங்கணும் சொன்னீங்களே, அடுத்த வாட்டி கண்டிப்பா தீபாவளி கொண்டாடலாம்டா.